أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وإن التقوى زاد للآخرة والله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மன்மை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருட்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கு ஒப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த பூமியில் வாழுகின்ற மனித சமுதாயம் அவனுக்கு வழிபட்ட ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதுதான். அதனால்தான் ஆதி மனிதர், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னதாக மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியிலே நான் ஒரு வழித்தோன்றலை உருவாக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிய அந்த சம்பவத்தை சூரத்துல் பக்ராவிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த திட்டத்தின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அவர்களிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை உருவாக்கிய அந்த வரலாற்றை 4வது அத்தியாயத்தின் 1வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த
உங்களது ரப்புக்கு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். வபஸ்த மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசாஆ, அந்த இரண்டு பேரிலிருந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் சந்ததிகளை அவன் அதிகப்படுத்தினான் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்த அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அவர்கள் இருவரிலும் இருந்துதான் மனித சமுதாயத்தை அல்லாஹ் பெருகச் செய்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆழமான ஒரு அம்சம் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனித சமுதாயம் குடும்ப ரீதியாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவது இந்த வசனத்தின் நோக்கமாக இருக்கிறது. தாய், தந்தை, பிள்ளைகள் என்று குடும்பமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு குடும்பத்தை பராமரிக்கின்ற முழு பொறுப்பும் கடமையும் அந்த குடும்பத்தின் தலைவனாகிய தந்தை மீது இருக்கின்றது. அந்த தந்தையை கொண்டு அந்த குடும்பம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு வாழுகின்ற ஒரு குடும்பமாக அமைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதனால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகின்றான். அவர்களிலிருந்துதான் சந்ததி பெருக்கம் உருவாகியது என்பதை அல்லாஹ் இங்கே எடுத்துச் சொல்லுகின்றான். அதனால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பிலே ஒரு தந்தைக்கு முழுமையான பங்களிப்பு இருக்கின்றது. அந்த தந்தைக்கு துணையாக இருப்பதிலே தாய்க்கு ஒரு முழுமையான பங்களிப்பு இருக்கின்றது. தாயும் தந்தையும் சேர்ந்துதான் அந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கேயே எதிர்பார்க்கின்றான். சகோதரர்களே, ஒரு சமுதாயம் தக்வாவோடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுவதாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நாம் நடத்துகின்ற திருமணம். இந்த திருமணத்தை நடத்துகின்ற நேரத்திலே அந்த திருமணத்திலே ஒரு குத்துபா சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குத்துபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவுடைய 3 வசனங்களை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இந்த 3 வசனங்களும் ஒரு குத்துபாவிலே நிக்காஹ் குத்துபாவிலே ஓதப்படுகின்றது. இந்த நிக்காஹ் குத்துபாவிலே அந்த மணமக்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அந்த தக்வா, அந்த குத்துபாவுடைய நோக்கம், அந்த மணமக்களுக்கு செய்கின்ற உபதேசத்தின் நோக்கம் உங்களை கொண்டு தக்வா உள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த குத்துபாவுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் தான் இந்த குத்துபாவிலே இந்த தக்வாவுடைய வசனங்கள் ஓதப்படுகின்றன. ஒரு சந்ததி பெருக்கத்துக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணின் மூலமாக சந்ததி என்று உருவாக்கப்பட வேண்டுமாயிருந்தால், சந்ததி உருவாக்கப்படுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் இந்த குத்துபா அவசியம் இல்லை, இந்த குத்துபாவுடைய நடைமுறை அவசியம் இல்லை, இந்த உபதேசமும் அவசியம் இல்லை. ஏன்? நோக்கம் சமுதாயம் உருவாக்கப்படுவதுதானே.
சந்ததிகள் உருவாக்கப்படுவதுதானே. ஆனால் அந்த சந்ததிகளை உருவாக்கத்துக்கான அத்திவாரத்திலேயே மணமக்களுக்கு உணர்த்தப்படுவது தக்குவா. நீங்கள் திருமணம் முடித்து உங்களது குடும்ப வாழ்க்கையின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த சந்ததிகளை தக்குவாவுள்ள ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு அத்திவாரமிடப்படுகின்ற அந்த ஹுத்பாவிலே அவர்களுக்கு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹுடைய மஜ்லிஸிலே ஒரு துஆவை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நிக்காஹுடைய நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னால் மணமகனை வாழ்த்துவதற்கான துஆ, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உமக்கு பரக்கத்து செய்வானாக, உமது வாழ்விலும் பரக்கத்து செய்வானாக, உங்கள் இருவரையும் நலவான காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்ற இந்த பிரார்த்தனையுடைய அர்த்தம் என்ன? கணவனையும் மனைவியையும் கொண்டு உருவாக்கப்படுகின்ற சமுதாயம் ஒரு சந்ததி தக்குவாவுள்ள ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும். அதனால் உங்கள் இருவரை கொண்டும் தக்குவாவுள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கணவன் மனைவி இரண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையிலே ஒன்றிணைவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு அத்திவாரம் விடப்படுகின்றது. இந்த அத்திவாரத்தில் தான் ஒரு திருமணம் கட்டியெழுப்பப்படுகின்றது. இதனுடைய ஆழமான அர்த்தம் தெரியாத காரணத்தினால இன்று இந்த திருமணத்தை சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது சடங்கும் அல்ல, சம்பிரதாயம் அல்ல. இந்த அத்திவாரத்திலே உருவாக்கப்படுவது என்ன? ஒரு சமுதாயம், தக்குவாவுள்ள ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுகின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனூடாக எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஆரம்பத்திலே குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் இணைவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு இது வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் உருவாக்குகின்ற சமுதாயம் இருக்கின்றது அல்லவா, அந்த சமுதாயம் இந்த உலகத்திலும் ஒரு சிறந்த சமுதாயமாக வாழ்ந்துவிட்டு மறுமையிலே அவர்கள் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கம் செல்கின்ற ஒரு சமுதாயமாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இங்கே எதிர்பார்க்கின்றான். திருமறை குர்ஆன் 52வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு பின்னால அந்த விசாரணையின் போது ஒரு தாயும் ஒரு தந்தையும் அங்கு விசாரிக்கப்பட்டு அவர்கள் இருவருக்கும் சுவர்க்கம் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்ததற்கு பின்னால் அந்த தாயும் தந்தையும் அவசரப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க பதிலாக தங்களுடைய சந்ததிகளை பற்றி சிந்திப்பார்கள், தாம் பெற்ற பிள்ளைகளை பற்றி சிந்திப்பார்கள். நாங்கள் மட்டும் சுவர்க்கம் செல்லக்கூடாது, எங்களது பிள்ளைகளையும் சேர்த்துக் கொண்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கு தாமதிப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்கள் செய்த நன்மைகளை காரணமாக வைத்து அந்த பிள்ளைகளுடைய நன்மைகள் ஏதும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளை பெற்றோர்களுடைய நன்மைகளை வைத்து நிவர்த்தி செய்து அந்த பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் குடும்ப சகிதமாக சுவர்க்கத்துக்கு அனுப்புவதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் வாழும் போது மட்டும் குடும்பம் அல்ல, மஹ்ஷர் மைதானத்திலே சுவர்க்கத்தை அடைகின்ற வரைக்கும் இந்த குடும்பத்துடைய இந்த உறவு தொடர்வதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் மிக மிக கவனம் கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவனம் இருக்கின்றவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குடும்ப வாழ்க்கையின் தொடர் மறுமையிலே தான் முடிய போகின்றது. இங்கு ஆரம்பிக்கின்றது. இங்கு ஆரம்பித்து மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பின்னால்
சுவர்க்கமா அல்லது நரகமா என்ற முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் தான் நம்முடைய வாழ்க்கை முடிய போகின்றது. அதனால் அந்த நரகத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதற்கு நாம் சக்தி பெற மாட்டோம். அல்லாஹ் நம்மீது இறக்கப்பட்டு அன்பு காட்டி நம்மை சுவர்க்கத்துக்கு அவன் அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அந்த சுவர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக நம்மை நாம் எப்படி நாம் ஆக்கிக் கொள்கின்றோமோ அதே போல நமது சந்ததிகளையும் கூட சுவர்க்கத்துக்கு தகுதியான பிள்ளைகளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். அப்படியான ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் உலகத்துக்கு முன்மாதிரியாக அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான், அவர்களுடைய பிள்ளைகளும் தான், அவருடைய பேர பிள்ளைகளும் தான், அந்த சஹாபாக்களும் தான், அவர்களுடைய சந்ததிகளும் தான் முழுமையாக தங்களை இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்று அந்த சூழல் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே நித்திரை கொள்கின்ற ஒரு நாளாக இருந்தது. அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுடைய அந்த முறை நபி அவர்களுக்கு வருகின்ற வரைக்கும் அவருடைய சகோதரியின் மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாள் வந்தபோது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சாட்சி வீட்டுக்கு, அவருடைய தாயுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு அவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் வருகிறார்கள். நபி அவர்கள் பார்க்கிறார்கள், அதாவது சாட்சி வீட்டுக்கு மகன் வந்திருக்கிறார் என்பதனால அவர் நித்திரை கொள்ள வந்திருக்கிறார் என்று நினைத்து நபி அவர்கள் தன்னோடு நித்திரை கொள்ள செய்தார்கள். அவர் நித்திரை கொண்டார். ஆனால் அவர் வந்த நோக்கம் அன்று அந்த வீட்டிலே நித்திரை கொள்வதற்காக மட்டும் அல்ல, நித்திரையிலிருந்து விழித்து நபி அவர்கள் இரவு தொழுகை தொழும்போது அவர்களோடு சேர்ந்து இரவு தொழுகை தொழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு தான் வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக எழும்புவது போல இந்திய இரவிலே நடுநிசையிலே எழுந்து உது செய்து கொண்டு வந்து தொழுகைக்கு தயாராகினார்கள். நபி அவர்கள் எழுந்ததோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து விட்டார்கள். அவர்களும் உது செய்து கொண்டு வந்து நபி அவர்களோடு தொழுகைக்கு இருக்கிறார்கள். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது அப்பொழுது 8 வயது. 8 வயது என்றால் நமது 3ஆம் ஆண்டு படிக்கின்ற பிள்ளையுடைய வயது. நாம் நமக்குள்ள சிந்திச்சு பார்க்க வேண்டும். நமது 3ஆம் ஆண்டு பிள்ளையுடைய அந்த வயதும் அதனுடைய அமைப்பும் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வயது அந்த பிள்ளை. அந்த பிள்ளை வந்து நபி அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி விட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளை, அதனால் அறியாமையினால நபி அவர்களுடைய இடது பக்கமாக வந்து நிற்கிறார். ஒரு இமாமோடு ஒரே ஒரு மாமும் தொழுவதா இருந்தால் இமாமுடைய வலது பக்கத்திலே நிற்க வேண்டும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கையை முதுகுக்கு பின்னால் போட்டு இழுத்து அவரை வலது பக்கம் வைத்துக் கொள்கின்றார். நபி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்துவிட்டு சூரத்துல் பக்ராவை தொடங்கினார்கள். 2.5 ஜுஸ்கள் கொண்ட அந்த சூறாவிலே, சூரத்துல் பக்ராவிலே 100வது வசனம் நெருங்குகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள் நபி அவர்கள் 100வது வசனத்தோடு ருக்கூவுக்கு செல்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் செல்லவில்லை, தொடர்ந்து ஓதினார்கள். சூரத்துல் பக்ரா முடிய போகிறது, இப்பொழுது ருக்கூவுக்கு செல்வார்கள் என்று நினைத்தார்கள், ஆனால் செல்லவில்லை. அடுத்த சூரா ஆல இம்ரானை ஓதினார்கள். 200 வசனங்கள் கொண்ட ஒரு சூறாதான் ஆல இம்ரான். அது முடிய போகிறது, இப்பொழுது ருக்கூவுக்கு செல்வார்கள் நினைத்தார்கள், ஆனால் ருக்கூவுக்கு செல்லவில்லை. ஆல இம்ரானுக்கு பின்னால 6வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் மாயிதாவை தொடங்கி அதை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு ருக்கூவுக்கு சென்று நீண்ட ருக்கு செய்தார்கள். மீண்டும் நிலைக்கு வந்து நீண்ட நிலையில் இருந்து விட்டு நீண்ட 2 சுஜூதுகள் செய்துவிட்டு மீண்டும் 2வது ரக்காத்துக்கு வந்தார்கள். வந்து சூரத்துல் ஃபாத்திஹா முடித்ததற்கு பின்னால் 4வது அத்தியாயம் நிசாயை ஓதினார்கள், 6வது அத்தியாயம் அன்ஆமை ஓதினார்கள்,
7வது அத்தியாயம் ஆறாக ஓதினார்கள். அவ்வளவும் 8.5 ஜுசுகள் கொண்ட 6 சூறாக்களை 2 ரக்காத்துகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடிக்கின்ற வரைக்கும் அந்த பாலகன், அந்த 8 வயது சிறுவன் அமைதியாக அடக்கமாக ஆர்வத்தோடு நபி அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள் என்ற இந்த சம்பவத்தை சஹீஹுல் புகாரிலே நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இப்படியான ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்த்தான். அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற இப்படியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எதிர்பார்த்தான். அப்படியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவாக்கி காட்டிவிட்டு தான் மௌத்தாகினார்கள். நபி அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் எப்படி இபாதத்திலே ஆர்வமாக இருந்தார்களோ அதே போன்ற ஆர்வம் உள்ள ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கி விட்டுத்தான் மௌத்தாக்கினார்கள். அதனால நமது பிள்ளைகளை நாம் இபாதத்திலே ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு மிகச் சிறப்பான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் ஒரு மலக்கல்ல, நம்மை போன்ற ஒரு மனிதர், நம்மை போன்று ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பிள்ளையாக பிறந்த ஒரு குழந்தையாக பிறந்தவர் தான் அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் நபிகளாருடைய வாழ்க்கையின் சூழலே அப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இன்று நமது பிள்ளைகளை நாம் இபாதத்துடைய ஒரு சூழலே ஏன் வளர்க்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இன்று நமது நடைமுறைகளும் நமது சூழல்களும் எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மை சமுதாயம், 100க்கு 10% கூட இல்லாத அளவுக்கு ஒரு சிறுபான்மை சமுதாயம். நம்மை விட பெரும்பான்மை சமுதாயம் குஃப்ரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நடைமுறைகளில் இருக்கின்ற கவர்ச்சிகள் எல்லாம் இன்று நமது சமுதாயத்தை பிழையான வழியின் பக்கமாக திசை திருப்பிக் கொண்டிருப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். அதனால இன்று நமது மக்கள் எல்லாம் இன்று அந்த ஜாஹிலியத்துகளின் பக்கம் எல்லாம் போகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். இதுவரைக்கும் என்று சொன்னால் இந்த பேர்வளை பகுதியிலே, பொதுவாக இந்த கரையோரமாக இருக்கின்ற இந்த பகுதிகளில் வாழ்கின்ற முஸ்லிம்களில் வாழ்கின்ற பகுதிகளிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் ஊருக்குள்ளே நடமாடுகின்ற ஒரு காட்சியை நாம் கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் காணவில்லை. ஆனால் இப்பொழுது வெறும் அண்டவையாரோடும் பிரசியரோடும் நடமாடுகின்ற பெண்களை எல்லாம் நமது ஊருக்குள்ளே காணுகின்ற காட்சிகளை காணுகின்றோம். அது மட்டுமல்ல, அவர்களை நமது முஸ்லிம் சகோதரர்கள் தங்களுடைய மோட்டார் பைக்களுக்கு பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு பயணிக்கின்ற காட்சிகளையும் நாம் கண்ணால் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு ஒரு ஜாஹிலியத்தான சூழலே இன்று நமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்படியான சூழல்ல நமது பிள்ளைகளை நான் இபாதத்துடைய சூழலிலே நாம் வளர்த்தெடுக்க வேண்டுமாயிருந்தால் நம்முடைய பொறுப்பு என்ன? அதாவது வீட்டுக்கு முன்னால் வளர்க்கின்ற ஒரு மரத்தை அதை அழகானதாக, அதை வட்ட வடிவானமானதாக, அதை அலங்கரித்து அதை எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து வளர்க்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு வீட்டு முத்தத்தை பாருங்கள். வீட்டிலே ஒரு மரச்செடி, ஒரு சின்ன ஒரு செடி, அந்த செடி வளர்ந்து பெரியவாகி வட்ட வடிவமான அழகான ஒரு மரமாக ஆகின்றது. அதற்காக இவ்வளவு எத்தனை ஆயிரம் ரூபாய்கள் செலவு செய்கின்றார்கள். அப்படியெல்லாம் செலவு செய்து அந்த மரத்தை வளர்த்தெடுத்து வீட்டுக்கு முன்னால முற்றத்தை அலங்கரிக்கின்ற மக்களை இன்று நாம் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு இந்த மரத்தை நாம் கபருக்குள்ளே சுமந்து செல்ல போகின்றோமா? நமது பயணத்திலே நாம் எடுத்துச் செல்ல போகின்றோமா? வீட்டுக்கு முன்னால் இந்த அளவு அலங்காரம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வளர்கின்ற பிள்ளைகள் ஜாஹிலியத்தான முறையிலே வளர்கின்ற பிள்ளைகளாக
இருக்கின்ற துக்ககரமான ஒரு நிலைமையை நாம் இன்று பார்க்கின்றோம். அந்த பிள்ளைகளுடைய கையில் இருக்கின்ற மொபைல் போன்கள் ஜாஹிலியத்திலே இன்று துவண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த போர்களில் அந்த பிள்ளைகள் வழிகட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பெற்றோர்களுக்கு தெரியாத ஆபாசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகின்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு நிலைமைகளை என்று நாம் பார்க்கின்றோம். வீட்டுக்கு முன்னால மரஞ்செடிகளை அலங்கரிக்கின்ற நாம் நமது பிள்ளைகளுடைய ஈமானை அலங்கரிப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். அதனால் சகோதரர்களே, சின்ன பருவத்திலிருந்து அந்த மரத்தை எப்படி கவனமாக நாம் வளர்க்கின்றோமோ அதைவிட கவனமாக பெற்று வளர்க்கின்ற பிள்ளைகளை அந்த சின்ன பருவத்தில இருந்து அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய சூழலிலே நாம் வளர்த்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய நாவிலே இருந்து பாட்டுகள் வருவதற்கு பதிலாக குர்ஆனுடைய வசனங்கள் வர வேண்டும். குர்ஆனுடைய பாராயணம் கிராத்துகள் வர வேண்டும். அந்த பிள்ளையுடைய நாவிலிருந்து அசிங்கமான தூஷண வார்த்தைகள் வருவதற்கு பதிலாக துஆக்கள் வர வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உறங்கும் போது என்ன ஓத வேண்டும், தூக்கத்தை விட்டு எழுந்த போது என்ன ஓத வேண்டும், இவைகளெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கற்பித்தல் முறையை நாம் ஹதீஸ்கள் வாயிலாக காணுகின்றோம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில், அவர் ஒரு மாணவ பருவமான பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பராஏ, நான் உனக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன். இந்த துஆவை நீ பாடமிட்டுக் கொள். இரவு நித்திரைக்கு செல்லும் போது வழக்கமாக ஓதக்கூடிய எல்லாவற்றையும் ஓதிவிட்டு இறுதியாக இந்த துஆவை ஓது. இந்த துஆவை ஓதி நித்திரை கொண்டு அந்த நித்திரையோடு நீ மௌத்தாக நேர்ந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒருவனாக மௌத்தாகி விடுவாய். காலையிலே தூக்கத்தை விட்டு எழுந்தால் அஸ்பஹத கைரா, ஒரு நல்ல மனிதராக எழுந்திருப்பாய் என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது ظهري இலைக்க ரக்பத்தன் வரஹபத்தன் மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த வபிநபியிக்கல்லதி அர்ஸல்த. அல்லாஹ்வே, உனக்கு நான் முற்றிலும் கட்டுப்பட்டு விட்டேன். என்னுடைய முகத்தை உன்பக்கமாக நான் திருப்பி விட்டேன். என்னுடைய விலாப்புறத்தை உன்பக்கமாக நான் சாய்த்து விட்டேன். நான் ஆசை கொள்வதும் அச்சம் கொள்வதும் உனக்குத்தான். நீ அனுப்பிய நபியை விசுவாசம் கொண்டு விட்டேன். நீ அருளிய வேதத்தை நம்பிவிட்டேன் என்று சொல்லக்கூடியதான் இந்த துஆவுடைய அர்த்தம். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாடமிட்டுக் கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரி மொழிபெயர்ப்புகளிடத்தில் இருந்தால் 247வது ஹதீஸை நீங்கள் பிரட்டி பாருங்கள். அந்த இடத்துல இந்த துஆ இடம்பெறுகின்றது. நம்மில் எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம்? இது மட்டுமல்ல, சந்தர்ப்ப துஆக்கள் என்று எத்தனை துஆக்கள் நமக்கு பாடம். தந்தைக்கு பாடம் இருந்தால் தானே பிள்ளைக்கு பாடமிட்டுக் கொடுப்பான். அதனால் நமது பிள்ளைகளுக்கு நாம் அவர்களை தக்வாவுடைய ஒரு சூழலை உருவாக்க வேண்டுமா இருந்தால் தூக்கத்தை விட்டு எழுந்தது முதல் இரவு நித்திரைக்கு செல்கின்ற வரைக்கும் அந்த பிள்ளையை நாம் முழுமையாக கண்காணிக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நான் டியூஷன் பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக எடுக்கின்ற கவனம் நம்மிடத்திலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு இருக்கின்றதா என்பதை நம்முடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். பாடசாலை பாடங்களை படித்துக் கொடுப்பதற்காக, பரீட்சையிலே சித்தி அடைவதற்காக, 9 பாடங்களும் எடுப்பதற்காக, அட்வான்ஸ் உயர்தரமான கல்விக்கு அந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, சர்வ கலாசாலையிலே யூனிவர்சிட்டியிலே உயர்ந்த ஒரு தரத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல லட்சம் ரூபாய் செலவழித்து இரவுகளாக கஷ்டப்பட்டு நமது பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கின்றோம் அல்லவா? நல்ல காரியம்தான். ஆனால் அதைவிட பன்மடங்கு அந்த பிள்ளையை மார்க்கத்தின் வழியிலே நாம் வழிநடத்த வேண்டும். இரண்டும் இருக்க வேண்டும். ஒரு கை என்று சொன்னால் உள்ளங்கை மட்டும் கையும் அல்ல, புறங்கை மட்டும் கையும் அல்ல, இரண்டும் சேர்ந்தது கை. அதுபோல
பிள்ளைக்கு கல்வி என்றால் பாடசாலை கல்வி மட்டும் கல்வி அல்ல, மார்க்க கல்வியுள் சேர்ந்ததுதான் கல்வி. இந்த மார்க்க கல்வி சேர்ந்தால்தான் பாடசாலை கல்வியிலே இந்த பிள்ளை வழி தவறாமல் நேரான வழியில் எப்போதும் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றதால் பெற்றோர்களின் கடமை என்ன? பிள்ளைகளை இரவு பகலாக கண்காணிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய மார்க்கத்தை கண்காணிக்க வேண்டும். பகல் சாப்பிட்டாயா, இரவு சாப்பிட்டாயா, காலையில் சாப்பிட்டாயா என்று அந்த பிள்ளையின் பட்டியலே எப்படி கவனம் செலுத்துகின்றோமோ அதே போல அந்த பிள்ளையுடைய ஆத்மாவுடைய பட்டினியை கவனிக்க வேண்டும். ஆத்மாவுடைய பட்டினி என்றால் மார்க்கத்தின் பட்டினியை, மார்க்கத்தை கவனிக்க வேண்டும். அதிகாலையிலே கியாமுல் லைலுக்காக, தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தாயும் தந்தையும் எழுந்திருக்கிறார்களா? அப்படி எழுந்தால் பிள்ளைகளை எழுப்பி விடுகின்றார்களா? பிள்ளைகளை உறங்கச்சு பிள்ளைகளையும் தொழச் செய்கிறார்களா? ஃபஜ்ர் தொழுகைக்கு, ஜமாத் தொழுகைக்கு தந்தை போகும்போது தன்னுடைய ஆண் பிள்ளைகளையும் கூடவே அழைத்து செல்கின்றாரா? அதே போல பாடசாலைக்கு சென்று வந்துவிட்டால் நுகர் தொழுது விட்டாயா என்று கேட்கிறார்களா? அதற்கு பின்னால் அசர் தொழுகையிலிருந்து இஷா தொழுகை வரைக்கும் உள்ள எல்லா தொழுகைகளையும் நமது பிள்ளை ஜமாத்தோடு தொழுகிறாரா என்று கவனிக்கின்றீர்களா? அது மட்டுமல்ல, வீட்டிலே உள்ள பெண் பிள்ளைகள் நேரத்துக்கு தொழுகிறார்களா என்று கவனிக்கிறோமா? மனைவி அதிலே கவனம் செலுத்துகின்றாரா? இப்படி நமது குடும்பம் இருக்கின்றது. ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கின்ற கூட்டு குடும்பமாக நமது குடும்பம் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வீட்டை அலங்கரிப்பதற்காக, வீட்டை நேர்த்தியாக அழகாக வைத்திருப்பதற்காக எந்த அளவு கவனம் எடுக்கின்றோமோ அதைவிட அதிகமான மடங்கு கவனம் நமது பிள்ளைகளுடைய மார்க்க விஷயத்துக்காக நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகள் பாடசாலை பாடங்களை படிக்கின்ற அந்த நேரம் இருக்கின்ற அல்லவா, அந்த நேரத்திலே நாம் நமது பிள்ளையிடத்தில் கேட்க வேண்டிய மிக கண்டிப்பான ஒரு கேள்வி, நீ குர்ஆனிலிருந்து ஒரு காமணி நேரம் ஓதினாயா என்ற கேள்வியை நாம் கேட்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு நீ குர்ஆனை ஓதி காட்டி என்று சொன்னார்கள். அவர் திருப்பி கேட்கிறார், அவ அக்ரவி அலைக்கு யா ரசூலுல்லாஹ் வகது உன்சில இலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கும் போது நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா என்று கேட்டபோது மீண்டும் சொன்னார்கள், ஓது என்று சொன்னார்கள். மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறார். மூன்றாம் முறையும் ஓது என்று சொன்ன போது அவர் ஓதினார். 4வது அத்தியாயம் சூரத்துல் நிசாஐ அவர் ஓதினார். அப்படி ஓதிக்கொண்டு வரும்போது 41வது வசனத்தை அவர் ஓதுகின்றார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த கிராத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ ஷஹீதா என்ற இந்த வசனத்தை அவர் ஓதுகின்றார். ஒவ்வொரு உம்மத்தோடும் அந்த உம்மத்துக்கு அருளப்பட்ட அந்த தூதரை நாம் சாட்சியாக கொண்டு வருவோம். அந்த நேரத்தில் நபியே, உமது சமுதாயத்துக்கு உம்மை நான் சாட்சியாக கொண்டு வருவோம் என்ற இந்த வசனத்தை அவர் ஓதுகின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் இரண்டும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. கையை காட்டி நிறுத்து நிறுத்து என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபிகளாருடைய முகத்தை கவனித்தேன், அவருடைய 2 கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தன என்று சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த நபிகளார் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து குர்ஆனை ஓது, நான் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொன்னது போல நாம் நமது பிள்ளையை பார்த்து, மகனே நீ கொஞ்சம் குர்ஆனை ஓது, நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும், அப்படி சொல்லுகிறோமா? தாயும் தந்தையும் மார்பு தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு பிள்ளையை முன்னால வைத்து, மகனே கொஞ்சம் குர்ஆனை ஓது, நான் காது கொடுத்து கேட்க வேண்டும்
இந்த வருடத்தில் எப்போதாவது சொன்ன ஞாபகம் உங்கள் யாருக்காவது இருக்கின்றதா? இப்படி ஒரு உணர்வு யாருக்காவது வந்திருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதனால் பெற்றோர்களின் கடமை என்பது பிள்ளைகளுக்கு வயிறு நிரம்ப உண்ண கொடுப்பதும், அவர்களுக்கு அணிய ஆடை வாங்கி கொடுப்பதும், அவர்களுக்கு பாடசாலைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பது அல்ல. இதெல்லாம் இரண்டாம் தரம். முதலாம் தரம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையுடைய மார்க்கத்திலே கவனம் செலுத்துவது. அதுதான் முதலாம் தரம். தொழுதாயா, ஜமாத்திலே தொழுதாயா, குர்ஆனை ஓதினாயா, இப்படி கேள்வி கேட்பதுதான் அவர்களுக்கு மிக முக்கியம். அதிலும் மிக முக்கியம் என்னவென்றால், பிள்ளை வெளியிலே புலங்குகின்ற பிள்ளையாக இருப்பதனால இந்த பிள்ளை தீய கெட்ட பழக்க வழக்கம் உள்ள பிள்ளைகள் யாருடனாவது பழகுகின்றார்களா என்பதை தேடி பார்க்கின்ற கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் கடமை என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். எனது பொறுப்பு நீங்கிவிட்டது. அல்லாஹ்விடத்திலே உங்களை பொறுப்பு சாட்டுகிறேன். உங்களது பிள்ளைகளை நீங்கள் மார்க்க வழியிலே கவனிக்க தவறிவிட்டால் மறுமையிலே மிக கடுமையாக விசாரணை செய்யப்படுவீர்கள் என்பதை உங்களுக்கு இறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். கடைசியாக சகோதரர்களே, நாம் மிக கவலையோடு பார்க்கின்ற ஒரு காட்சி என்ன தெரியுமா? இதோ பாருங்கள், இங்கிருக்கின்ற மக்களே பாதி பேருக்கு அதிகமானவர்கள் நான் குத்துபாவை தொடங்கினதற்கு பின்னால் வந்தார்கள். இப்பொழுது கூட ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். குத்துபா முடிய போகிறது. குத்துபா முடிய போது ஒரு கூட்டம் இப்பொழுது வந்து பிரவேசிக்கின்றார்கள். இந்த காட்சியை பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ் எதையாவது நமக்கு தருவதாக வாக்களித்தால் ஒரு நாளும் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் ஒருபோதும் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளையிலே வாசலிலே மலக்குகள் ஏட்டை வைத்துக் கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் ஹத்தீப் குத்துபாவை தொடங்குவதற்கு முன்னால் வருகிறாரோ அவர்கள் அனைவருடைய பெயர்களையும் அந்த பட்டியலில் அவர்கள் பதிந்து கொண்டே இருப்பார்கள். குத்துபாவை தொடங்கினதற்கு பின்னால் வருகின்றவருடைய பெயர்கள் பட்டியலிலே பதியப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாக்கியமற்ற சமுதாயமாக நமது மக்களாகிவிடக் கூடாது. அதனால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வருகிறோமா, ஹத்தீப் குத்துபாவை 12:20 தொடங்குகிறாரா, 12:15 முன்னதாக எல்லோரும் பள்ளிவாசல்லே வந்து சமூகமளித்து குத்துபாவை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஜனாதிபதி வருவதென்றால் அவர்தான் கடைசியாக வருவார். மக்கள் எல்லோரும் அதற்கு முன்னால் வந்து அவரை எதிர்பார்த்திருப்பார்கள். ஜனாதிபதி வந்ததுக்கு பின்னால் யாரும் வரமாட்டார்கள். நாம நடைமுறையில பார்க்கிறோம். கேவலம், அதாவது ஒரு ஜனாதிபதியுடைய வருகைக்கு இந்த அளவுக்கு மரியாதை என்று சொன்னால், நமக்காக வந்திருக்கின்ற அந்த மலாய்க்காமார்களுடைய வருகைக்காக நாம் நேர காலத்தோடு வராமல் இருந்தால் நம்மை விட நஷ்டமடைந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த பிழை இனிமேல் நடக்கக்கூடாது. குத்துபா முடிகின்ற போது வருகின்ற இந்த பிழை இருக்கின்றது, இனிமேல் நடக்கக்கூடாது. அடுத்த வாரத்திலிருந்து நேர காலத்தோடு எல்லோரும் ஜும்மாவுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.